இன்றைய நாள் ஏப்ரல் 29ஆம் தேதி 2025 செவ்வாய்க்கிழமை, விஸ்வாவசு வருடம், சித்திரை மாதம் 16ஆம் திருநாள். ரொம்ப முக்கியமான நாளில் த்விதியை திதி இன்றைய நாள். அதுலேயுமே எப்பெல்லாம் இந்த கிருத்திகை நட்சத்திரமும் ஒரு த்விதியை திதியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் நீங்கள் உட்காந்து பிளான் பண்ணி ஒரு சுபகாரியத்தை உட்காந்து எழுதுனீங்கன்னா, ஒரு நோட்டு புக் எடுத்து ஒரு பேனா எடுத்து எழுதுனீங்கன்னா, அந்த சுபகாரியம் நடக்கணும்னு நீங்கள் நினச்சி அதை எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக நடந்துடும். எவ்வளோ சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துடைய பலத்தை வச்சு அது மாறும். நாளைய தினம் அக்ஷய திருத்தியை. அக்ஷய திருத்தியை அன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நிறைய நகை நட்டை வாங்கணும், நிறைய வெள்ளி வாங்கணும், நிறைய தங்கம் வாங்கணும், நிறைய மாணிக்கங்கள் வாங்கணும், வஜ்ர வைடூரியங்கள் வாங்கலாம். யாருக்கெல்லாம் பணம் இருக்கோ வாங்கலாம். பணம் இல்லாதவங்க காப்படி கல்லுப்பு வாங்கினால் போதும். ரெண்டாவது, வாங்கிறதோட அக்ஷய திருத்தி அன்னைக்கு நீங்கள் தானம் பண்ணுறது தான் உகந்த தானம். இப்போ குழந்தைகள் படிக்கிறாங்கன்னா நோட்டு புக்கு கொண்டு போய் நீங்கள் தானம் பண்ணலாம். கஷ்டப்படுறவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு இப்போ நல்ல வெயில் காலம், அதனால் இந்த டைம் பீரியடுக்கு அவங்களுக்கு காட்டன் கிளாத்ஸ், துணிமணி தானம் பண்ணலாம், உணவு தானம் பண்ணலாம், அன்னதானம் பண்ணலாம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வாங்கணும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா தங்கம் வாங்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் எபிலிட்டி இருந்தால் தாராளமாக வாங்கலாம். அப்படி இல்லைன்னா இன்றைய நாள் கல்லுப்பு வாங்கிறது, மகாலட்சுமியை வணங்குறது இன்றைய நாள்லேருந்தே நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப நல்லது. ஏன்னா இன்றைய நாள்லேருந்து இந்த குருவும் சந்திரனும் இணைந்து இருக்கக்கூடிய பொன்னாள். சந்திராஷ்டமெல்லாம் யாருக்கும் பெருசாக வேலை செய்யாது, தைரியமாக இருக்கலாம். மேஷ ராசியில் இது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள், ஆடம்பரமான செலவுகள், பெண்களுக்கான செலவுகள், உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில பேருக்கு உத்தியோகத்தில், வியாபாரத்தில் நல்ல பண வரவுகள் வரக்கூடிய அற்புதமான நாள். முகம் அவ்வளோ லட்சணமாக இருக்கும், திவ்யமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிகேசவன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் அது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த எல்லா காரியங்களிலுமே வெற்றி. ஆனால் நிறைய பயணங்கள் இருக்கலாம், நிறைய சந்தோஷமான விஷயத்துக்கு உங்களை நீங்கள் ஈடுபடுத்தி கொள்ளலாம். குழந்தைகளுடைய நல்ல விஷயத்துக்காக நீங்கள் போய் முன்னிருந்து அந்த காரியத்தை எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படப்படுறது. உங்கள் வீட்லேயும் சரி உங்களுக்கும் சரி நிறைய நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு முக்கியமான சுப செலவுகள் இருக்கலாம். வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, கிரகப்பிரவேசம் செய்வது, பணம் கைக்கு வந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உட்காந்து இன்றைய நாள் பிளான் பண்ணுவீங்க. ஆனால் இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய பயணமாகட்டும், ரகசியமாக செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், இது எல்லாமே டாப் கிளாஸாக நடக்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பெண்களுக்கு ஒரு சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாயகி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பொன்னிறம். கடக ராசியில் அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வரவேண்டிய எல்லா விதமான பாக்கிகளும் இன்றைய நாள் முழுக்க சேரும். நோ தடை, நோ தாமதம், எந்த பிரச்சனையும் கிடையாது. கம்ப்ளீட் கேட் பாஸ் போட்டு ஓப்பன் பண்ணி வச்ச மாதிரி தான் இன்றைய நாள். முழுக்க நிறைய பேருக்கு பணம் வரும். மேல் அதிகாரிகள் மூலியமாக பயங்கரமான பாராட்டுகள் கொடுக்கும். ஒரு சில பேருக்கு பெரிய ப்ரமோஷன் கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வீடு முழுக்க நண்பர்களாக இருப்பாங்க. ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்குன்னா நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு கூட ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. அதில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பொன்னிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகள் இருக்கக்கூடிய நிரந்தரத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும். இருக்கா இல்லையான்னு தெரியல. நம்மளும் டெய்லியும் போகிறோம், எப்போ என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, கருக்குன்னு இருக்குது அப்படிங்கிற நிலைமை இனிமேல் மாறிடும். அப்படியே இன்றைய நாள்லேருந்து அப்படியே சுச்சுவேஷனே மாறும். ரெண்டாவது, மே மாதம் கரெக்டாக 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா குரு மாறுறது. எங்கே மாறுதுன்னா மிதுனத்துக்கு மாறுது. அஷ்டம சனியில் இல்லைங்க, லாக் ஆனாலும் காப்பாற்றுறதுக்கு ஒரு லக்கி பாஸ்கர் இருக்கார், நீங்கள் மறந்துடக்கூடாது. அந்த லக்கி பாஸ்கர் குரு. அந்த குருவுடைய அனுகிரகம், நண்பனுடைய அனுகிரகம், அபூர்வமான விஷயங்கள் நடக்கும்.
அதனால் சிம்மராசி நண்பர்களுக்கு ஏராளமான நன்மைகள் இன்றைய நாளிலிருந்தே வேலைகளில் மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மே 18ஆம் தேதி மாறக்கூடிய ராகு கேதுக்கான ஒரு மாற்றம் இன்றைய நாளிலிருந்தே தெரியும். திருக்கணிதத்தின் பிரகாரம் ராகு கேது ஆக்சுவலாக மாற்றம் அக்கார்டிங் டு ராஷ்ட்ரிய பஞ்சாங்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ணுற பஞ்சாங்கத்தில் ராகு கேது பயிற்சி மே 18 தான். அப்போது அந்த ஒரு விஷயம் முன்னாடி இருந்தே தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த எஃபெக்ட். இன்றைய நாளே பார்த்திங்கன்னா நிறைய பேருடைய ஆசீர்வாதம், யதார்த்தமாக நம்ம போய் மற்றவங்ககிட்ட பேசுறது, நமக்கு இயற்கையுடைய அனுகிரகம் இருக்கிறது, குழந்தை பிராப்தம் நல்லா இருக்கிறது, ஃபேமிலியில் சுபகாரியங்கள் நடக்கிறது, மனைவி கூட அந்யோன்யமாக இருக்கிறது, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கிறது, பிரயாணங்கள் செய்வது, கோவில்களுக்கு செய்கிறது, ஏகப்பட்ட விஷயம் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறப்போகிறது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணமாக இருக்கப்படுது. அது ரொம்ப முக்கியமாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹயக்ரீவர் வழிபாடு செய்வது. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். துலாம் ராசி அல்ல துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரனும் குருவும் இணைந்திருக்கிறது. சுக்கிரனுடைய வீட்டில் இணைவது அப்படிங்கிறது பொதுவாகவே நல்ல பணம் வரும். அஷ்டமத்தில் சந்திரன் இருந்தாலும் பண வரவுகள் தீர்க்கமாக இருக்கும். எதில் கவனமாக இருக்கணும்? பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், பெண்களிடையே இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். பணம் கொடுத்து எங்கேயும் லாக் ஆகிடப்படாது. இதை மட்டும்தான் நீங்கள் பார்த்துக்கணுமே தவிர வேறு எந்த பாதிப்புமே கொடுக்காது. அதனால இன்றைய நாள் ஆரம்பத்திலேயே பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைய நாள் சந்திராஷ்டமெல்லாம் பெருசாக வேலை செய்யாதுன்னு சொன்னதுக்கு ரீசன் அதுதான். எந்த விதத்துலையுமே ஒரு சின்ன அவப்பெயர் கூட ஏற்படாமல் பார்த்து கொள்வது தான் இன்றைய நாள் நல்லது. ஆனால் தீர்க்கமான பணவரவுகள், ஒரு சில பேருக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பு, இதெல்லாம் திடீர் என்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நாள், அபாரமான நாள். ஏன்னா ரொம்ப முக்கியமானதே 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. சந்திரன் நேரடி பார்வை குருவோட சேர்ந்து உங்கள் ராசி லக்னத்தை பார்க்க போகிறார். மன மகிழ்ச்சி, சந்தோஷம், மாற்றங்கள், எல்லா விதமான ஏற்றங்களும், வீடு முழுக்க முழுக்க சந்தோஷமான விஷயங்கள் நிறையா நடக்கும். உங்களுக்கும் நடக்கலாம், உங்கள் மனைவிக்கு நடக்கலாம், உங்கள் கணவருக்கு நடக்கலாம், எப்படி வேணால் மாறலாம். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல எதிர்பார்த்ததோட கொஞ்சம் பெட்டராகவே வியாபாரம் நடக்கும். கல்லாப்பட்டி ஃபுல்லாகக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப கடன்கள் ஏற்படும். ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணும், உங்களுக்கு பணம் வேணும், யார்கிட்டே போய் கேட்பீங்க, உடனடியாக கொடுத்துருவாங்க. ஒரு வங்கியில் போய் இன்றைய நாள் ஏதாவது லோன் கேட்கணும்னு ட்ரை பண்ணாலும் உடனடியாக நடந்துடும். வேலைகளில் ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருவாங்க. அந்த பொறுப்பு உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்கள் வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் பார்த்துக்கணும், பொறுப்பும் இருக்கும், எப்படி பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லி இருக்கக்கூடிய நிலைமைகளில் அது எல்லாமே அப்படியே மாறும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். எல்லாம் வங்கிகளில் இருக்கீங்களோ அற்புதமாக இருக்கும். ஆசிரியர்களுக்கு நல்லாயிருக்கும். ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லாயிருக்கும். மெயினாக சித்தியோட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களும் சுபகாரியங்களும் உங்கள் வீட்டில் உங்களுக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு, உங்கள் பேர குழந்தைகளுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும். படிப்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். நல்ல ஆசிரியர்கள் கிடைப்பாங்க. நம்ம நினைக்கிறதோட எல்லாமே நமக்கு சேர்ந்து பாசிட்டிவாக மாறக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அமோகமான நாள். எப்பெல்லாம் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பாக்யஸ்தானமும் நன்னா அமைஞ்சிடுறதோ அந்த நாள் அப்படியே நம்ம லைஃப் மாறுறது கண்கூட பார்க்கலாம். தட் டே இட் வில் ஹேப்பன். அது இன்றைய நாள் உங்களுக்கு நடக்கப்படுது. அடுத்த 2 நாள் உங்களை கையிலே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேண்டா வெறுப்பாக செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைய நாள் செய்ய மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் பிளான் பண்ணி தான் எல்லா விஷயத்தையும் செய்வீங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக இந்த டிசிப்ளின்லலாம் நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுப்பீங்க. யாருக்குன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க. நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள்.
நிறைய வினோதமான விஷயங்கள், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், பணம் பொருளாதாரத்தை ஏற்றம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், பிளான் பண்ணால் ஜெயிக்கிற விஷயங்கள் இன்றைய நாள் நிறைய நடக்கும் உங்களுக்கு. அதனால் இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள். கண்டிப்பாக ஒரு குட்டி பிரயாணம் இருக்குது. ஒரு அம்மனுடைய கோவிலுக்கு கண்டிப்பாக போவீங்க. அதே மாதிரி இளைய சகோதரன் சகோதரிக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் பக்கத்தில் இருந்து செய்து கொடுப்பீங்க. நல்ல தகவல்கள் வரணும். அது இன்றைய நாள் மத்தியானம் 4 மணிக்கு அப்புறம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். மனசு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய, தைரியத்தை, சுவாரஸ்யத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டனா, முதல் ராசி லக்னம் மகரம், 2வது கன்னி, 3வது ரிஷபம். மற்ற அத்தனை பேருக்குமே இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோனு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.